Welcome to my channel. கவுச்சி வாடை இல்லாத மட்டன் அண்ட் பீஃப் லிவர் எப்படி சமைக்கிறதுன்னு இன்றைக்கி பார்ப்போம். இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு 2 பே லீவ்ஸ், 4 பட்டை, 4 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்ல ஆயிலில் பொரிஞ்சு இதோட ஃப்ளேவர்ஸ் அந்த ஆயிலில் இறங்கணும். இப்போ இதுக்கு நல்லா பொடிசாக சாப் பண்ணின ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய பேர் பீஃப் மட்டன் லிவர் சாப்பிடாததுக்கு காரணமே அதில் வர அந்த ஒரு கவிச்சு நாற்றத்தினால தான். நாங்கள் இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் எந்த ஒரு வாடையும் இல்லாமல் தான் நாங்கள் இன்றைக்கி சமைச்சு எடுக்க போகிறோம். இப்போ ஒரு ஃபுல் கார்லிக், அதாவது ஒரு பூண்டு ஃபுல்லாகவே நல்லா ஒரு சாப் பண்ணி இல்லாட்டி கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பீஸ் லெமன் கிராஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்ல ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கறி லீவ்ஸ் பெண்டன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது இந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மஞ்சள் 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நாங்கள் கழுவி வச்சு பீஃப் ஈரலை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த ஈரலில் நல்லா படணும். இப்போ இது நான் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இது இந்த ஆயிலில் அந்த பீஃப் ஈரலில் வர அந்த வாட்டர்லே தான் நான் இது குக் பண்ணி எடுக்க போகிறேன். நார்மலி இது ஒரு 25 to 50% தான் குக் ஆகும். ஸோ இப்போ நான் இதுக்கு சால்ட் வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். சால்ட் வாட்டர் ஒரு 2 ஸ்பூன் மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பவுடர் சால்ட் ஆட் பண்ணுறது இருந்தால் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதை நாங்கள் ஒரு லிட்டரில் மூடி வச்சுடுவோம். இப்போ ஆஃப்டர் 5 மினிட்ஸ் இது நல்லா அந்த தண்ணி எல்லாம் சுண்டாக காய்ச்சி வந்திருக்கு. நல்ல ஒரு சுக்க பதத்துக்கு ஈக்குது. பட் இன்னும் இந்த ஈரல் வெந்தில்லை. இது ஒரு 50% மாதிரி தான் இது வெந்திருக்கு. இப்போ இந்த ஈரலை நாங்கள் ஒரு பாத்திரத்தில் சைட் பண்ணி வச்சுக்கொள்வோம். ஓகே, இப்போ அதை நாங்கள் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றுவோம். இந்த ஸ்டெப்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் மொச்சை வாடை இல்லாத மாதிரி நாங்கள் இன்றைக்கி சமைக்க போகிறோம். ஓகே, இப்போ எல்லாம் மாற்றினதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் ஆயிலில் சோம்பு 1 ஸ்பூன், நட்சத்திரம் 1 ஸ்பூன் நல்லா பொரியட்டும். அதுக்கே பொடிசாக கட் பண்ணின வெங்காயம் 1 ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 3 கீரி இல்லாட்டி கீராமல் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் ஒரு காய் சேர்த்துக்கோங்க. மற்றும் கருவேப்பிலை ஒரு பொடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு ஜிஞ்சர் இருந்தால் ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டுமே பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கார்லிக் மட்டும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஜிஞ்சர் ஆட் பண்ணினா இன்னும் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். எனக்கு ஜிஞ்சர் இல்லாதனால நான் இப்போ இன்றைக்கி கார்லிக் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. அது பெரிய தக்காளியாக பார்த்து ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. மிளகு ஒரு 2 ஸ்பூன், மல்லி ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வதக்கி வச்சிருந்த ஈரலை அப்படி எடுத்து போட்டுக்கோங்க. ஈரலை நல்லா இந்த மிக்சிங்கில் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சால்ட், நீங்கள் பவுடர் சால்ட் ஆட் பண்ணுறீங்கன்னா இன்னொரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டராக இருந்தால் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் தின் மில்க் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணுறேன். நான் இதுக்கு வாட்டர் ஆட் பண்ணலை, நான் இதுக்கு தின் மில்க் தான் ஆட் பண்ணுறேன். அதாவது நாங்கள் கோகோனட் மில்க் எடுக்கிறப்போ செகண்ட் மில்க்குன்னு சொல்லுவோம், அந்த மில்க் தான் ஒரு 1/2 கப் மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போதுமானு பார்த்துட்டு இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. இப்போ ஒரு 50 மினிட்ஸ்க்கு அப்புறமா கிரேவி கொதிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு கைப்பிடி மல்லி சேர்த்துக்கோங்க. மல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்போ இன்னொரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா அந்த நாங்கள் ஊற்றிருந்த அந்த பால் எல்லாம் நல்லா வற்றி வந்துச்சு. இப்போ நல்ல ஒரு மல்லி ஸ்மெல் வருது. ஏன்னா நாங்கள் இதுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணினோம், அது நல்லா வெந்து நல்ல ஒரு ஸ்மெல் ஒன்று வருது. இதில் இப்போ ஒரு அந்த ஈரல் நாங்கள் வளமையாக நாங்கள் ஆக்குற ஈரலில் வர அந்த வாடை எதுவுமே இதில் வரலை. இப்போ நான் இதில் திக் மில்க் ஒரு 3 ஸ்பூன் மாதிரி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட்டில் தான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஒரு பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு மணத்தோட நல்ல ஒரு சுவையான ஈரல் தயாராகிடுச்சு. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.